ஜாதிகள் கொந்தளிப்பில் இருக்கின்றன. மக்கள் தினமும் இறந்து நரகத்திற்கு செல்கின்றனர். அதே நேரத்தில் போர்களும் போர் வதந்திகளும் முழு பிராந்தியங்களை அதிர வைத்துள்ளன. தீய ஆட்சி நடத்துபவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். பொய்யான மதங்கள் எழுந்து மக்களை நரகத்திற்கு இழுத்துச் செல்கின்றன. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சிபீடனம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தன்னை அறியாத ஆத்மாக்களின் நலனுக்காகவும் மாற்றம் தேவைப்படும் நாடுகளுக்காகவும் இடைநின்று பிரார்த்திக்க ஒருவரை தேவன் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த ஒருவராக இருப்பீர்களா? நம்மளே ஒரு கைரோஸ் தருணத்தில் இருக்கிறோம். இது அவசரமான நேரம். இதில் நீதிமான்களின் அழைப்பு பகைவரின் சத்தத்தை கடந்தெழ வேண்டும். அதனால்தான் உலகம் முழுவதும் உள்ள இடைநிறுத்திகள், விழிப்புணர்வு கொண்ட ஜெப வீரர்கள், காவலாளிகள், தீர்க்கதரிசிகளுடன் சேர்ந்து அவேக்கனிங் நேஷன்ஸ் எனும் 31 நாட்கள் ஜெப சுவிசேஷ பிரசார இயக்கத்தில் ஒவ்வொரு மொழி, பழங்குடி நாட்டிற்காக உங்களையும் என்னுடன் சேர அழைக்கிறேன். 5 முதல் 7 நிமிடங்கள் தினமும் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளுக்காக ஒவ்வொரு நாடாக நாம் எங்கள் குரலை உயர்த்துகிறோம். பூமி முழுவதும் ஜெபத்தில் மூடப்படும் வரை. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நாம் உலகளாவிய அதிர்வுகளின் காலத்தில் இருக்கிறோம். ஆனால் இது உலகளாவிய வாய்ப்புகளின் காலமும் கூட. பகைவன் நாடுகளெங்கும் குழப்பம், பிளவு மற்றும் மோசடியை விதைக்க அதிக நேரம் உழைக்கிறான். ஆனால் இதை நாம் அறிவோம். பகைவன் வெள்ளம் போல் வரும்போது கர்த்தருடைய ஆவி அவருக்கு எதிராக ஒரு கொடியை உயர்த்துவார். அந்த கொடி நாம்தான். இந்த இயக்கம் எங்கள் அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸ் வருடாந்திர முயற்சியின் ஒரு பகுதியாகும். நாம் 120க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள ஒரு உலகளாவிய ஜெபத்தாரர்களின் குடும்பமாக இருக்கிறோம். மேலும் இந்த 31 நாட்கள் ஆன்மீக போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறோம். நாம் சுமூகமாக சோம்பேறி ஜெபங்களை செய்யவில்லை. நாம் தேவாலய நாடகங்களை நடத்தவில்லை. நாம் தீர்க்க தரிசன துல்லியத்துடன் தள்ளிச் சென்று பூமியின் ஒவ்வொரு நாட்டிலும் விழிப்பு, விழிப்புணர்வு மற்றும் மாற்றத்திற்காக போராடுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் குறிப்பிட்ட நாடுகளை பெயரிட்டு குறிவைத்து பரலோகத்தில் போல பூமியிலும் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று வேண்டுகிறோம். நாம் ஆன்மாக்களை நோக்கி செல்கிறோம். நாம் சுவிசேஷ பரிசுத்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். விழிப்புக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் பதிவு செய்யப் போகிறீர்கள். பதிவு இலவசம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க 5 ஜெப குறிப்புகள் மின்னஞ்சலில் பெறுவீர்கள். இது மிகவும் பயனுள்ளதாகும். குறிப்பாக நாம் அனைவரும் ஒன்றாகச் செய்யும்போது. எனவே இது நீங்கள் அறிந்திருப்பது போல அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் அல்ல. இது விளிம்பில் நிற்கும் நாடுகளுக்காகவும் நித்திய நரகத்தின் விளிம்பில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் ஆவியில் போர் செய்ய வேண்டிய நேரம். 5, 6, 7 நிமிடங்கள் ஒரு நாளில் ஜெபிப்பது உண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று நீங்கள் நினைக்கலாம். பதில்: நிச்சயமாக அது திட்டமிட்டும் ஆவியால் வழிநடத்தப்பட்ட ஜெபமாக இருந்தால் மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இயேசு தமது சீடர்களை 1 மணி நேரம் கூட விழித்து ஜெபிக்க முடியவில்லை என்று கண்டித்தார். ஆனால் இப்போது அவர் நம்மை குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் நாடுகளுக்காகவும் அந்த நாடுகளில் உள்ள ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்க அழைக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நாம் இலக்கில்லாமல் ஜெபிப்பதில்லை. நாம் தீர்க்க தரிசனமான நடுக்குரல் ஜெபங்களை நிலத்தில் இருந்து கிடைக்கும் நுண்ணறிவும் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுவதும் கொண்டு ஜெபிக்கிறோம். நமது ஜெப குறிப்புகள் பொதுவானவை. ஆனால் இந்த 5 முதல் 7 நிமிடங்களில் நீங்கள் பார்க்க வேண்டியதும் ஜெபிக்க வேண்டியதும் தேவன் உங்களுக்கு தானாகவே காட்டுவார் என்று எனக்கு தெரியும். 5 நிமிடம், 6 நிமிடம், 7 நிமிடம், ஒவ்வொரு நாளும் தீயை ஊதும் ஜெபம். பல ஆயிரம் நடுக்குரல் ஜெபக்காரர்கள் பல நாடுகளில் சேரும்போது 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இது ஆவிக்குரிய உலகில் அதிசயமான திருப்புமுனையை உருவாக்கும். நாம் ஆன்மாக்கள் ரட்சிக்கப்படுவதை, தேவாலயங்கள் புத்துயிர் பெறுவதை, நாடுகள் விழிப்படைவதை காணப்போகிறோம். அப்படின்றா நீங்கள் எப்படி பங்கேற்கலாம் என்பதை இங்கே பாருங்கள். உடனே awakeningprayerhubs.com நேஷன்ஸ் இல் பதிவு செய்யுங்கள். பதிவு செய்யும் போது எங்கள் தினசரி மின்னஞ்சல் குழுவில் சேரவும், மேலும் எங்கள் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்யவும், ஏனெனில் செயலியின் மூலம் உங்களுக்கு அறிவிப்புகளும் வரும். எங்களுடன் சேர்ந்து 5, 6, 7 நிமிடங்கள் தினமும் ஜெபியுங்கள். அவ்வளவுதான். பாருங்கள், ஆண்டவரை அறியாத ஒருவரையாவது நாம் அனைவரும் அறிவோம். நீங்கள் ஆன்மாக்களுக்காகவும் தேசங்களுக்காகவும் ஜெபிப்பது போல உங்கள் இழந்த அன்புக்குரியவர்களுக்காக ஜெபிக்க கடவுள் அவர்களை எழுப்புகிறார் என்று நான் நம்புகிறேன். பின்னர் இருந்து கொள்ளுங்கள். இந்த இயக்கத்தை பகிரவும். எங்களோட இடைவெளியில் நிற்க நண்பர்கள், தேவாலயங்கள், ஊழியங்கள், பிரார்த்தனை குழுக்களை அழைக்கவும். awakeningprayerhubs.com/nations என்ற இணையதளத்தில் காணலாம். பின்னர் நீங்கள் அதில் இருக்கும்போது உங்கள் தினசரி பிரார்த்தனைகளை சமூக ஊடகங்களில் பதிவிடுங்கள். ஜெப குறிப்புகள் மட்டும் அல்ல, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு காட்டியது. உங்களுக்கு காட்டியதை பகிருங்கள். அவேக்கனிங்ஸ் நேஷன்ஸ் ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி மற்றவர்களும் இந்த போரில் சேர ஊக்குவிக்கவும். இது ஒரு பிரச்சாரம் மட்டுமல்ல, இது ஒரு அழைப்பு.
இது வெறும் இன்னொரு முயற்சி அல்ல. இது தீர்க்கதரிசனமான போருக்கு அழைப்பு. கடவுள் ஜெபக்காரர்கள், காவலாளிகள், விழிப்புணர்வு ஜெபப் போராளிகளை ஒவ்வொரு தேசத்தின் சுவரிலும் அவர்களது இடத்தை எடுக்க அழைக்கிறார். உங்களில் சிலர் உங்கள் தேசத்துக்காக காவல் நிற்க அழைக்கப்பட்டுள்ளீர்கள். மற்ற சிலர் நீங்கள் ஒருபோதும் காலடி வைத்திராத வெளிநாடுகளுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டுள்ளீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவி உங்களை அந்த நாடுகளை ஜெபத்தில் சுமக்க அழைத்துள்ளார். இந்த 31 நாட்களில் நாம் அனைவரும் ஒவ்வொரு தேசத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். நாம் இதை ஒன்றாக செய்கிறோம். ஒன்றாக முனைந்து ஜெபிக்கும் போது வெளிப்படுத்தல் 14 உள்ளதை நம்புகிறோம். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் சொந்தமானவை. நம் ஜெபங்களால் நாடுகளை அதிர வைக்கலாம். நாடுகள், நகரங்கள், கிராமங்களை அதிர வைக்கலாம். ஜெபத்தின் மூலம் தேவனின் சக்தியால் இதை அதிர வைக்கலாம். பிரிக்கின்ற ஆன்மீக சுவர்களை இடித்து வீழ்த்துவோம். பூமியில் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று அழைப்போம். திருச்சபை விழிக்க வேண்டும். அறுவடை வர வேண்டும். நாடுகள் ஜெபத்தின் வாசனை போல் எழும் மன்றாட்டு ஒலியை கேட்க வேண்டும். நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெபத்திலும் நாடுகளை விழிப்பிப்போம். நாம இதை செய்ய முடியும். இந்நேரத்தில் இடைநின்று ஜெபிக்கும் மன்றாட்டாளர்கள், ஜெப வீரர்கள், காவலாளிகள் ஆகியோருக்கு நித்திய பலன்கள் உள்ளன. தயவு செய்து இன்று awakeningprayerhubs.com.nations இல் என்னுடன் சேருங்கள். ஒவ்வொரு வினாடிக்கும் 2 பேர் இறக்கிறாங்க. அவர்களில் பெரும்பாலானவர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள். நீங்கள் தினமும் 5 நிமிடம் ஜெபிப்பதன் மூலம் இதை மாற்ற முடியும். புனிதர்களின் மன்றாட்டு நாடுகளில் இரட்சிப்பை அதிகரிக்கிறது என்று புள்ளிவிவரங்கள் காட்டுகின்றன. என்னுடன் ஜெனிபர் லெக்லேர் உடன் ஒவ்வொரு மொழி, பழங்குடி மற்றும் நாட்டிற்காக 31 நாட்கள் ஜெப சுவிசேஷ பணியில் கலந்து கொண்டு உங்கள் ஜெப அறையிலிருந்தே நித்திய பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இதை எளிதாக்கியிருக்கிறோம். இன்று awakeningprayerhubs.com nations ஐ